பார்க்குறது தாமோதர் கிருஷ்ணன் கோபுரம், கிழக்கு புறம் அண்ட் மேற்கு புறம் வியூ. ஜே.சி. சிவராம்குமார் அழைப்புதல் கொடுத்துருக்கிறாரு இந்த கோபுரத்தை திருப்பணி பண்ணி கொடுக்க சொல்லி, இந்த டேமேஜ் ஆன பீம்ஸ் எல்லாம் ரீப்ளேஸ் பண்ணி. சபரி குமரகுருபரன் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் சபதி. நாங்கள்லாம் ஆய்வு பண்ணோம், ஆய்வு பண்ணி கம்ப்ளீட்டாக வந்து ரிப்போர்ட் கொடுத்துருக்காரு. என்னென்ன பண்ணணும், எங்கெங்கே பண்ணணும் நல்ல விவரமாக கொடுத்துருப்பாரு. இதெல்லாம் பொறுமையாக படிச்சிங்கன்னா நல்லா புரியும். சமயத்தில் 2 தடவை படித்தாதான் எல்லாம் புரியும். டெம்பிள் ஆர்கிடெக்சர் இஸ் நாட் வெரி காம்ப்ளிகேட்டட். நம்ம இன்ட்ரெஸ்ட் எடுத்தோமா குயிக்காக ஓரளவுக்கு நம்ம புரிஞ்சுக்கலாம். நம்ம அப்படின்னா பயந்து ஓட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு டயருக்கும் 2ஆம் நிலை 3ஆம் நிலை என்னென்ன வேலை பண்ணணும் டீட்டெயிலாக கொடுத்துருக்கிறாரு. 5 to 8 வரைக்கும் என்னான்ட்டு. ஒரு 13 பாயிண்ட்ல இல்லை விழா மாதிரிய டீட்டெயிலாக கொடுத்துருக்கிறாரு. பாருங்க, பொறுமையாக படிங்க, நல்லா புரியும். இப்போ அது முடிச்ச பிற்பாடு கம்ப்ளீட்டட் வேற லாட் ஆஃப் டிஸ்கஷன் பண்ணி எப்படி பண்ணோம், என்ன இருப்பை மரம் பயன்படுத்தணும் இல்லை வாங்கிய மரம் பயன்படுத்தணும், அதுக்கு எப்படி நம்மளே வீடு கட்டுறப்ப ஃப்ளோர் டிசைன் பண்ணுற மாதிரி இது கம்ப்ளீட்டாக டிசைன் பண்ணியிருக்கு. எங்கே தூண் எங்கே வரும், எங்கே பீம்ஸ் எல்லாம் வரும், பீம்ஸுக்கு மேலே இந்த மெட்ராஸ் ரைஸ் போடுறப்ப இந்த திராவி ரீப்பர்னு சொல்லுவோம், திராவி அப்படின்ட்டு அது போட்டு பாருங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த உத்தரம் இல்பை மரம் உத்தரம் டிராயிங் இருக்கும் பாருங்க. லெஃப்டில் பார்க்குறது வந்து ஸ்டார் கேஸ். அது இது வந்து கம்ப்ளீட்டாக இழுப்பை மரம் திராவிகள் எல்லாம் அசம்பிள் பண்ணி காமிச்சிருக்கு. இது மேலே வந்து செங்கல் அடுக்கணும். இது வந்து டயர் 2. டயர் 1ல சொன்ன மாதிரி டயர் 2க்கு இதே மாதிரி டீட்டெயிலாக வரும். இந்த மாதிரி ஒரு டயருக்கும் டீட்டெயிலாக போட்டிருக்கிறோம். இது போட்டது வந்து நவம்பர் 23ல். அதுக்கப்புறம் 24, 25, 26 எக்ஸிபிஷன் வரப்ப டயர் 2, 3, 4 எல்லாமே சில பில்லர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம். அது அவசியம் இல்லை அப்படின்ட்டு. ஸ்பேன் 10 அடிக்கு மேலே இருந்தாலும் அது இந்த தூணெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம். ஸ்பேன் பார்த்தீங்கன்னா 10 அடி தான் இருக்குது. இதெல்லாம் அவசியம் இல்லாதது. ஏன்னா விழுப்பம் பீமே ஹெவியாக போடுறோம், அதனால தூள் ரிமூவ் பண்ண வேண்டியதில்லை, தூள் வேண்டியதில்லை, சிலாம் ரிமூவ் பண்ணியிருப்போம். 23ல் போட்ட டிராயிங்க்கும் எக்ஸிபிஷன் வரப்போ கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்கும். அது பின்னால் வர ஃபோட்டோவிலையும் வீடியோவிலையும் பார்ப்பீங்க. ஆக்சுவலி இதுதான் ரொம்ப முக்கியமான வேலை. என்ன பண்ண போகிறோன்றது கம்ப்ளீட்டாக டைமென்ஷன் எடுத்து காஸ்ட் எஸ்டிமேட்டுக்கும் எத்தனை நாள் ஆகும்னு இது பண்ணுறது கேல்குலேட் பண்ணுறதுக்கும், இழுப்பை மரம் எத்தனை மரம் வேணுன்றது கணக்கு பண்ணுறதுக்கும் பண்ணணும். ரொம்ப பொறுமையாக பண்ணோம். இது வந்து பார்க்கறது 4 தடவை டிராயிங்கை மாறி மாறி போட்டு 5th டைம் தான் டிராயிங் அப்ரூவல் கொடுத்து இங்கே வந்திருக்கீங்க. இந்த மெட்ராஸ் டிசைன் வந்துங்க, அது காலேஜுகள் அவ்வளோவா சொல்லிக் கொடுக்கறதில்ல. நம்ம எந்த காலேஜ் ஆனாலும் அவங்களுக்கும் தெரியறதில்ல. இது வந்து சபதி வந்து அவங்க தலைமுறையாக வந்து டிசைன் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இது வந்து ஒரு ஓவரால் வியூ, டயர் 1, 2 and 3. ஜேசி கிட்ட அழைப்புதல் வாங்கிட்டு
நாங்கள் வந்து ஒப்புதல் கடிதம் கொடுக்குறோம். இதுதான் ப்ரொசீஜர் டிபார்ட்மெண்ட்டில். என்ன திருப்பணி பண்ணோன்னா தே வில் கிவ் அஸ் அன் இன்விடேஷன். அப்போ நாங்கள் வந்து ஒப்புதல் கடிதம் கொடுப்போம். எத்தனை நாள் ஆகும், என்ன ஏது, அப்ராக்சிமேட்டாக ஸ்கோப் ஆஃப் ஒர்க்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுப்போம். ஸ்கோப் ஆஃப் கொஞ்சம் முந்தி பிந்தி மாறும். ஒப்புதல் கடிதத்தை வாங்கிட்டு ஜாயின்ட் கமிஷனர் வந்து எங்களுக்கு கவர்மெண்ட் ஆர்டர் கொடுப்பாரு. அதுக்கு முன்னாடி சீஃப் இன்ஜினியர் அது டிபார்ட்மெண்ட் வந்து இதெல்லாம் ஸ்டடி பண்ணுவார், டிசைன் எல்லாம். அது அவரோட ஒப்பீனியன் கொடுப்பாரு. சம்டைம்ஸ் ஒப்பீனியன் டிஃப்ரென்ஸ் இருக்கும். டிஸ்கஷனில் வரப்போ சரியாயிடும். இவங்க ஜூனியர் இன்ஜினியர் கொடுக்குற எஸ்டிமேட்டே அப்ரூவல் பண்ணுவார் அவர் பார்த்துட்டு. என்னென்னா எல்லாருமே ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால யாருக்குமே கரெக்டாக எஸ்டிமேட் பண்ண தெரியறதில்ல. அப்ரூவல் கொடுக்கறதுலையும் பார்த்தீங்கன்னா அதுலேயும் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும் அவங்களுக்கு. சரி, இந்த மாதிரி கோபுரம் கட்டுறத ஒரு 300 வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி கட்டிட்டு இருக்கிறோம் பாருங்க. இது வந்து கவர்மெண்ட் ஆர்டர், தேசிய மாதிரி பண்ணி கொடுத்துருக்காரு. இந்த ஆர்டர் வாங்கிட்டு தான் நம்ம திருப்பணி ஆரம்பிக்கணும். ஸோ முதல் அழைப்புதல் கடிதம், ஒப்புதல் கடிதம், அதுக்கப்புறம் வந்து ஜிஓ. இந்த ஜிஓ வாங்கிட்டோமா we are legally safe and everybody is safe. இது கொடுக்கறதுக்கு முன்னாடி ஸ்டேட் லெவல் எக்ஸ்பர்ட் கமிட்டின்னு இருக்கு. ஹைகோர்ட் ரெக்கமெண்ட் பண்ணி ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் அப்ரூவ் பண்ணது. அவங்களும் ரிப்போர்ட் எல்லாம் பார்த்து அவங்களும் அப்ரூவல் கொடுப்பாங்க. சப்போஸ் அவங்களும் சில ஐடியாஸ் எல்லாம் கொடுப்பாங்க. சம்டைம்ஸ் இட் வில் பி ப்ராக்டிக்கல், சம்டைம்ஸ் இட் மே நாட் பி ப்ராக்டிக்கல். இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ், லீகல், டெக்னிக்கல் இந்த ப்ரொசீஜர் ஆரம்பிச்சுட்டு வேலை பண்ணாதான் எல்லாத்துக்குமே சேஃப். Otherwise, this will lead to unnecessary legal complications. அதனால் வந்து யாருக்குமே பிரயோஜனம் இல்லை. எல்லாம் முறைப்படி ஃபாலோ பண்ணுங்க. இப்போ இது இல்லாமல் திருச்சி நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அவங்களும் ஒரு 4 பேர் வந்து கோபுரமெல்லாம் ஸ்டடி பண்ணிட்டு அவங்களும் அவங்க ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. எகெயின் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இவங்க ரிப்போர்ட் தான் கொடுக்க முடியும். திருப்பணி பண்ணுன்னு சொல்லுவாங்க, ஆனால் எப்படி பண்ணுன்னு சொல்ல தெரியாது அவங்களுக்கு. காரணம், இந்த மாடர்ன் சிவில் இன்ஜினியரிங் மேபி இந்த லாஸ்ட் அபவுட் 20-30 years ஆர் whatever it is, ஆர்கிடெக்சர், இந்த மெட்ராஸ் சர்வீஸ், இந்த டெம்பிள் ஆர்கிடெக்சர் தெரியறதில்லை அவங்களுக்கு, சொல்லிக் கொடுக்குறதும் இல்லை. தினமே சபதிகள் வந்து தலைமுறையாக வர்றதுங்க. இந்த மாதிரி கட்டுறப்ப இவங்களாம் காலேஜில் வந்து பார்த்தாங்களா, அவங்களும் கற்றுக்கலாம். and then we can have a good interaction. உடன் பீம்ஸ் அது எலிவேஷன் போட்டிருப்பாங்க, டீட்டெயில்ஸை கொடுக்க முடியாது அவங்களால, கொடுக்க தெரியாது அவங்களுக்கு. நன்றி, வணக்கம்.